அவனோட ஸ்கேட்டிங் சைக்கிள் எடுத்து பயங்கரமா ஓட்டிட்டு இருக்கான். ஓட்டி பயங்கரமா பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவங்க கூட சேர்ந்து பயங்கரமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அந்த கேம்ஸை. அப்படியே அந்த இடமே பயங்கர ஃபன் ஆயிடுது. அப்படியே கட் பண்ணா ஸ்விம்மிங் பார்ட்டி. ஜானி பாத்தீங்கன்னா ஜாலியான டைப், பயங்கரமா களை கட்டிட்டு இருக்கான். ஜானி அங்க உட்காந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கான், நான் உலகத்துல 7 அதிசயத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தாஜ்மஹால்லாம் பார்த்துட்டியான்னு எல்லாரும் கேக்குறாங்க. ஆமா எல்லாத்தையும் பார்த்துட்டேன். மான்ஸ்டர்லாம் எப்படிப்பா உள்ள விடுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மான்ஸ்டரா? யார் வேணுமானாலும் போலாமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்றான். உடனே மேவிஸ் இதை பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க ஜானி மேல. உடனே டிராகுலா யோசிக்கிறாரு, இதுக்கு மேல விட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு ஜானி அழுக்க தூக்கின்னு ஒரு நிமிஷம் இவங்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டு போயிடுறாரு. உடனே டிராகுலா சொல்றாரு, இது பாரு ஸ்விம்மிங் பூல் ஸ்ட்ரைட்டா கூட்டு போறேன், ஸ்விம்மிங் பூல்ல நீ குதிக்கிற மாதிரி குதி, ஐயோ கால் உடஞ்சிச்சுன்னு சொல்லு, நான் அங்கிருந்து உன்னை கூட்டு அப்படியே வெளில கூட்டு போயிடுவேன், இதுதான் பிளான் அப்படின்னும் போது, யோ போயா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணிட்டு, சரி நான் போறேன் வாயா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு அங்க ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு குதிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப என் முதுகு அப்படின்னு சொல்றான் ஜானி. உடனே சூப்பரான கேம்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் வந்து ஜானியோட கழுத்து மேல வந்து உட்காந்துக்கிறான். இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டரோட கழுத்து மேலயும் வந்து மேவிஸ் வந்து உட்காந்துக்கிறான். 2 பேரும் தள்ளி தள்ளி விளையாடிக்கிறாங்க. உடனே அங்கிருந்து டிராகுலா கத்திட்டு இருக்கான், டேய் அவன் முதுகு வலிக்குதுன்னு சொல்றான்டா, நீங்க என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்க அந்த தண்ணியும் பிடிங்கி விட்டுறாரு டிராகுலா. அப்புறமா பார்ட்டியும் ஸ்பாயில் ஆயிடுது. அதுக்கு அங்கிருந்து ஜானி அழுக்கா தூக்கிட்டு அப்படியே வெளில வராரு நம்ம டிராகுலா. என்னையா சந்தோஷம் இருக்க விட மாட்டேற, எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிட்டே இருக்க அப்படின்னு ஜானி சொல்றான். எது நீங்க இருக்கிறது சந்தோஷமா? குச்சிக்கின்னு ஓடிக்கின்னு குதிச்சிக்கின்னு எகிரிக்கின்னு இதெல்லாம் ஒரு சந்தோஷமா? நான் பண்றதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டிராகுலா சொல்றான். உடனே ஜானி நீ சரியான செல்ஃபிஷியா அப்படின்னு சொல்றான். டக்குன்னு என்ன பண்றாருன்னா டிராகுலா அவரோட ரெட் ஐஸை கொண்டு வந்துட்டு, ஹியூமனா இருக்கிற நீ இந்த இடத்த பத்தி நீ ஃபுல்லா மறந்துடணும், இந்த இடத்துக்கு திரும்ப வரவே கூடாது, இந்த இடத்துல பார்த்ததை வந்து எல்லாத்தையும் நீ மறந்துடணும், இந்த இடத்துக்கு நீ திரும்ப வரவே கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கான். எங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இந்த ரகசிய ஹோட்டலுக்கா அப்படின்னு ஜானி கேட்கிறான். நான் ரெட் ஐயை வச்சு நான் சொல்லும் போது நீ எல்லாத்தையும் மறந்துருக்கணும் மேடம் அப்படின்றான் டிராகுலா. நீ அதை தான் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணியிருந்தியா? நான் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு ஜானி கண்ணுல இருந்து லென்ஸை கழட்டுறான். உடனே டிராகுலா, ஐயோ கன்றாவி என்னால அதை பார்க்கவே முடியல ரெடி, உனக்கு கடைசியா ஒரு வார்னிங் தரேன், இந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் நீ வரவும் கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது, இதுக்கப்புறம் நீ திரும்ப வந்த இல்ல இந்த இடத்த பத்தி எல்லார்கிட்டையும் சொன்னியானா. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.